ஜூலை 14 இல் கவடியா மிஷன் நிறுவனரின் 150வது பிறந்த நாள் விழா. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, அண்ணாமலை உள்ளிட்ட 1500 மேற்பட்டோர் பங்கேற்கவார்கள். சென்னை பெசன்ட் நகரில் கவடியா மிஷன் கிருஷ்ண பக்தி அமைப்பின் புதிய கிளையை திறந்து வைத்த அகில உலக தலைவர் 7வது ஆச்சார்யா பக்தி சுந்தர் சன்யாசி மகாராஜ் அறிவிப்பு. கவடியா மிஷன் என்பது 150 ஆண்டுகள் பழமையான கிருஷ்ண பக்தி அமைப்பாகும். இந்த அமைப்பு இஸ்கான் அமைப்பு உள்ளிட்ட அனைத்து கிருஷ்ண பக்தி அமைப்பிற்கும் முன்னதாக தோன்றிய அமைப்பாகும். இந்த நிலையில் இந்த அமைப்பின் புதிய கிளையின் துவக்க விழா சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கவடியா மிஷன் அகில உலக தலைவரும் 7வது ஆச்சார்யாவும் ஆன 108 பக்தி சுந்தர் சன்யாசி மகாராஜ் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி அவரிடம் ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 15 பாடல்கள் பாடி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக சார்ந்த நிர்வாகிகள், கவடியா மிஷன் பக்தர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கவடியா மிஷன் தலைவர் பக்தி சிந்தாந்த சரஸ்வதி சுவாமி அவர்களின் 150 பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஜூலை 14ஆம் தேதி சென்னை மியூசிக் அகாடமியில் வெகு விமரிசையாக கொண்டாட இருப்பதாகவும், இதில் உலகம் முழுவதும் உள்ள கவடிய மிஷன் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொள்வார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பிரசங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதாகவும், இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். अवधूतं पुरीयनुसहितं कृष्ण चैतन्य देवं